வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெரியவர்களை கொண்டாடுவோம். கதைக்குள்ள போலாமா? அடைப்பில் இருந்த பாலை இறக்கி 2 காப்பியை கலந்து பெட்ரூமுக்கு எடுத்து சென்ற சாந்தி அதை டேபிள் மேல் வைத்து விட்டு பெட்ஷீட்டை விளக்கினாள். என்னம்மா இவ்வளவு காலையில் எழுப்பிக்கிட்டு, எனக்கு தூக்கம் வருது என்று புரண்டு படுத்தாள் கீதா. என்னது இவ்வளவு காலையிலயா? மணி 6 8வது படிக்கிற, இன்னும் ஒரு காப்பி கூட போட தெரியாம இருக்க. எழுந்துடுடி, போய் பல்ல தேய்ச்சிட்டு வந்து காப்பியை குடி என்று பக்கத்தில் போடப்பட்டிருந்த சிறிய சிங்கிள் பெட்டில் தொங்கிக் கொண்டிருந்த தினேஷை தட்டி எழுப்பினாள். அம்மா, நான் நைட் எல்லாம் படிச்சுட்டு இப்பதாமா படுத்தேன், பிளீஸ் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் என்று மீண்டும் போர்வை எடுத்து முகத்தில் மூடிக்கொண்டான். ஏய், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எழுந்து தானே ஆகணும், அது இப்பவே செஞ்ச என்ன என்று பெட்ஷீட்டை இழுத்து மடித்து வைத்தாள். அம்மா என்னம்மா என்று முகத்தை சுருக்கி கொண்டு பாத்ரூம் உள்ளே சென்றான் தினேஷ். பெட்ஷீட்டை எடுத்து வைத்து விட்டு திரும்பிய சாந்தி மீண்டும் கீதா படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவளை பிடித்து இழுத்து அமர வைத்தாள். சலித்து கொண்டே எழுந்து வெளியே சென்றாள் கீதா. இருவரும் பல்லை தேய்த்து விட்டு காப்பி எடுத்துக் கொண்டு ஹாலிற்கு வர இதற்குள் 3 லஞ்ச் பேக்குகளை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள் சாந்தி. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன் என்று கேட்டுக்கொண்டு காலி கப்பை கொண்டு வந்து ஷிங்கில் போட்டாள் கீதா. இன்னைக்கு காலையில பொங்கல், வடை, சாம்பார், கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சி இருக்கேன் என்று பொங்கல் இருந்த ஹாட் பாக்ஸை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்தாள். என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? பொங்கல், சாம்பார், வடை, சட்னின்னு ஏகத்துக்கும் செஞ்சிருக்கீங்க. எப்பவும் இட்லி இல்லனா தோசை தானே இருக்கும் என்றான் தினேஷ். இன்னைக்கு தாத்தா வராரு இல்ல, அவருக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும், அதுதான். என்னது என்று தினேஷும் கீதாவும் ஒரே குரலில் கேட்க தட்டுகளை எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்துக் கொண்டிருந்த சாந்தி அவர்களை ஆச்சரியமாக பார்த்தாள். என்னடா 2 பேரும் ஒரே குரல்ல கேக்குறீங்க? அதுதான் நானும் அப்பாவும் 2 நாளா சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். அப்பா கூட அவரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரதான் போயிருக்காரு, இப்ப வந்துடுவாங்க என்றாள். ஆமா, என்னம்மா இது, அவர் தான் ஊர்லயே இருக்காரு இல்ல, அவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துகிட்டு என்று சலித்து கொண்டாள் கீதா. இதற்குள் காலி கப்பை அவளிடம் நீட்டிக்கொண்டு, ஏ கீதா, இந்த கப்பை கொஞ்சம் சிங்கிள போட்டுடுடி என்றான் தினேஷ். ஏய், என்னடா திமிரா? அதெல்லாம் முடியாது, சோம்பேறி, நீயே போய் கொண்டு போய் போடு என்று அவனை முறைத்தாள். என்னது, நான் சோம்பேறியா? நீதான் முழு சோம்பேறி. பொம்பளை பொண்ணு மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியல, ஒரு ஜட போட்டுக்கவா தெரியுதா? சோம்பேறி சோம்பேறி, நீ என்ன சொல்றியா என்று அவள் தலையில் ஓங்கி குட்டி விட்டு உள்ளே சென்றான் தினேஷ். ஆ அம்மா, பாருங்கம்மா இவனை என்று அவனை அடிக்க பின்னால் ஓடினாள் கீதா. ஏய், இதோ பாரு, இப்படி எல்லாம் சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தாத்தா வருவாரு, அவர் எதிர்க்க இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க கூடாது. பாவம், அவரே நொந்து போயிருக்காரு, இதுல நீங்க வேற கலாட்டா பண்ணாதீங்க. உங்க வாழுத்தனத்தெல்லாம் இன்னைக்கே மூட்டை கட்டி வச்சுட்டே ஒழுக்கமா நடந்துக்கணும். ஆமா, சொல்லிட்டேன் என்றாள் சாந்தி. ஆமா, எதுக்குமா தாத்தாவை இங்க வர சொன்னீங்க? ஆமா, அவர் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பாரு என்று சலித்து கொண்டான் தினேஷ். ஏண்டா, அவர் இனி இங்கதான் இருப்பாரு, பாட்டி கூட இப்ப அங்க இல்ல, உங்க அப்பா தான் அவருக்கு ஒரே புள்ள, பின்ன அவர் எங்க போவாரு சொல்லு? ஆ, எங்கேயாவது போகட்டும், இல்லன்னா அங்கே இருக்கட்டுமே, இத்தனை நாள் அப்படித்தானே இருந்தாங்க. ஏய் தினேஷ், இத்தனை வருஷமானா பாட்டி இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஆதரவோட இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களும் இல்லடா. அவருக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தா கவனிக்க செய்ய யாரு இருக்கா சொல்லு? நாம தானே பாக்கணும். அட போங்கம்மா, எனக்கு பிடிக்கல. அவர் இங்க வந்தா எங்க படுத்துப்பாரு? எங்க பெட்ரூம்ல தான் படுக்க வைப்பீங்க? தோ ஏற்கனவே இந்த குட்டி சாத்தான் வேற என் ரூம்ல பூந்துகிட்டு அமக்கலம் பண்ணுது. நான் நைட் எல்லாம் படிச்சுட்டு காலையில தான் கொஞ்சம் தூங்குவேன். அப்ப அவர் வந்து எழுந்து உக்காந்துகிட்டு கந்த சஷ்டி கவசம் சுப்ரபாதன்னு போட ஆரம்பிச்சா என்ன பண்றது? ஏய், என்னடா, பெரியவங்க வீட்டுல இருந்தா அப்படிதான் இருப்பாங்க. ஆ போங்கம்மா, எனக்கு தூக்கம் கலைஞ்சா அப்புறம் ஸ்கூலுக்கு போனா தூக்கமா வரும். சரி, தாத்தாக்கு பெட்டு அவர் எங்க படுத்துப்பாரு என்றாள் கீதா. அது வந்து கீதா, உன் பெட்டை தாத்தாக்கு கொடுத்துடலாம், நீ ஏன் கூட வந்து படுத்துக்க சரியா என்றாள் சாந்தி அவள் தலையில் எண்ணெயை வைத்துக் கொண்டு. அம்மா, அதெல்லாம் முடியாது என்று திரும்பி கீதா தனது தாயை முறைக்க, நல்லா வேணும் என்று சிரித்தான் தினேஷ். இதற்குள் வாசலில் ஹார்ன் சத்தம் கேட்டது. ஏய் பசங்களா, தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்டாரு போல இருக்கு அப்பா. சரி, அவர் வந்ததும் ஒழுங்கா பேசணும் என்று வாசலுக்கு ஓடினாள் சாந்தி. கடவுளே என்று இருவரும் தலையில் கையை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனி நம்ம ஃப்ரீடம் எல்லாம் போச்சு. இனி எதுக்கு எடுத்தாலும் பேசாதீங்க, கத்தாதீங்க, நிக்காதீங்க, நடக்காதீங்க,
தாத்தா இருக்காரு, அவருக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு அம்மாவும் அப்பாவும் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கே இந்த வீட்டுல இடம் பத்தல, இதுல அவரை வேற கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏன் தான் இந்த அம்மாவும் அப்பாவும் இப்படி பண்றாங்களோ என்றான் தினேஷ். ஆமாண்ணா என்றாள் கீதா முகத்தை கடுப்பாக வைத்துக் கொண்டு. அப்பா பார்த்து பத்திரமா இறங்குங்க என்று குமார் கூறிக்கொண்டிருப்பதற்குள் வாங்க மாமா என்று அழைத்து கொண்டு ஓடிய சாந்தியை பார்த்த வேலாயுதம், என்னம்மா எப்படி இருக்க, பசங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிளம்பிட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டு வண்டியிலிருந்து மெல்ல குமாரை பிடித்து கொண்டு இறங்கினார். எல்லாரும் நல்லா இருக்கும் மாமா, பசங்க கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள வாங்க என்று பேக் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். வேலாயுதம் சுற்றி பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து உள்ளே செல்ல குமார் வண்டியை உள்ளே கொண்டு வந்து நிறுத்தினான். ஏய் தாத்தா வந்திருக்காரு பாருங்க என்று சாந்தி கூறிக்கொண்டு உள்ளிருந்து தண்ணீர் கொண்டு வர சென்றாள். இதற்குள் உள்ளே வந்த தனது தாத்தாவை பார்த்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்த தினேஷும் கீதாவும் வாங்க தாத்தா என்று அழைத்து விட்டு அமைதியாக நின்றனர். ஏய் என்ன இது, தாத்தா கிட்ட போய் பேசுங்க என்பது போல் கண்ணாலேயே முறைத்து கொண்டு தண்ணீர் கொண்டு வந்து தனது மாமனாருக்கு கொடுத்தாள் சாந்தி. அதை வாங்கி வேலாயுதம் ஒரு வாய் குடித்து விட்டு, ஏமா கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா, தினேஷ் நீ இப்ப +1 தானே படிக்கிற என்றார் அமைதியாக. ஆமா தாத்தா என்றான் தினேஷ். ஏய் குட்டி பொண்ணு, நீ 8வது படிக்கிறியாமா என்று அவளை அருகில் அழைத்த வேலாயுதம், அம்மாடி சாந்தி அந்த பைய கொஞ்சம் எடுமா என்று அவள் கொண்டு வந்து வைத்த பையை காண்பித்தார். சாந்தி அதை கொண்டு வந்து கொடுக்க அதிலிருந்து ஸ்வீட் பாக்ஸ், பூ, பழம், சாக்லேட் என அனைத்தையும் எடுத்து தனது பேத்தியிடம் கொடுத்தார். நீயும் அண்ணனோ எடுத்துக்கோங்க, எல்லாம் இங்கதான் கடையில வாங்கினது. என்ன பண்றது, உன் பாட்டி இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்காக அவளே வீட்டுல முறுக்கு, அதிரசம், லட்டுன்னு விதவிதமா பலகாரம் செஞ்சு கொடுத்து அனுப்புவா. இப்பதான் அவ முந்திக்கிட்டாளே, அதுதான் கிழவன் கடையில வாங்கியாந்த, போய் சாப்பிடுங்க என்று கண்களை துடைத்து கொண்டார். இதை பார்த்து கொண்டே உள்ளே வந்த குமார், அப்பா என்னப்பா எதுக்கு இப்படி மனசு சங்கடப்படுறீங்க, அதுதான் நாங்க இருக்கோம் இல்ல, இன்னும் நீங்க அம்மாவையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி, அதுக்காக தான் நீங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் நாங்க ஒரே பிடியா உங்களை இங்க வர சொன்னது என்று அவர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். வேலாயுதம் அமைதியாக இருந்தார். சரி மாமா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் வடைலாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடலாம் என்றாள். அவளை பார்த்து விரக்தியாக சிரித்து விட்டு எழுந்து உள்ளே போனார் வேலாயுதம். தினேஷும் கீதாவும் சலித்து கொண்டு உள்ளே செல்ல சாந்தியும் குமாரும் கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வேலாயுதம் சாந்தியின் தாய்மாமன் என்பதால் அவளுக்கு அவர் பேரில் மாமனார் என்ற மரியாதையை தாண்டி மாமன் என்ற பாசம் அதிகம் இருந்தது. அதனால் தனது தகப்பனை போல் அவரிடம் மிகவும் அன்பு வைத்திருந்தாள். திருமணமாகி தினேஷும் கீதாவும் பிறக்கும் வரை தனது மாமனார் மாமியாருடனேயே கூட்டு குடும்பமாக மதுராந்தகத்திலேயே இருந்து வந்தவர்கள். குமாருக்கு வேலை சென்னையில் மாற்றலாக நால்வரும் தனி குடித்தனம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் எவ்வளவோ கூப்பிட்டும் வேலாயுதமும் அவரது மனைவி மீனாட்சியும் அந்த ஊரை விட்டு வர மறுத்தனர். விடுமுறை நாட்களில் மட்டும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஊருக்கு சென்று 10 நாட்கள் தங்கிவிட்டு வருவது வழக்கமாக கொண்டிருந்த சாந்திக்கு பிள்ளைகள் மேல் வகுப்பிற்கு வர வர ஊருக்கு செல்வது குறைந்து கொண்டு அவர்கள் படிப்பை கவனிக்க ஆரம்பித்தாள். இதனால் தாத்தா பாட்டியிடம் அவ்வளவாக பற்றுதல் இன்றி பிள்ளைகள் வளர ஆரம்பித்தனர். எப்பொழுதாவது மீனாட்சியும் வேலாயுதமும் ஊருக்கு வந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு தொந்தரவு தர வேண்டாம் என்று அவர்களும் வருவதை குறைத்து கொண்டனர். இதற்கிடையில் மீனாட்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாள் வேலாயுதத்தை தனிமையில் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேலாயுதத்திற்கு இந்த உலகமே சூன்யமானது போல் ஆகிவிட்டது. இத்தனை வருடங்கள் தனது சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது என அனைத்திலும் உடன் இருந்த ஒரு துணை இன்று இல்லாமல் மிகவும் தவித்து வர அவரது உடல்நிலையும் மிகவும் சோர்ந்து போக ஆரம்பித்தது. எப்பொழுதும் தனது மாமனாரை தங்களுடன் வந்து இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்த சாந்தி இம்முறை அவரை விடாப்பிடியாக வரவழைத்து கொண்டாள். இதனால் குமாருக்கு நிம்மதியாக இருந்தாலும் பிள்ளைகள் அவரை பாரமாக நினைத்தனர். இத்தனை நாட்கள் தாய் தந்தையை தவிர வேறு யாருடனும் நெருங்கிய தொடர்புடன் இல்லாத அவர்களுக்கு சொந்தம் என்றால் ஏதோ 2 நாள் 1 நாள் தங்கிவிட்டு செல்லும் விருந்தாளிகள் தான் என்று மட்டுமே மனதில் இருந்தது. அதற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ தொல்லையாகவே தெரிய இப்பொழுது தாத்தா நிரந்தரமாக தங்களுடன் வந்து இருக்க போகிறார் என்றதும் ஏதோ இடைஞ்சலாகவே கருத ஆரம்பித்தனர். அவர் வந்ததிலிருந்து அவரிடம் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருந்தனர். தாங்களே படித்துக் கொள்வது, விளையாடிக் கொள்வதும், அவர் ஏதாவது கேட்டால் அதற்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு செல்வதும் என இருக்க வேலாயுதத்திற்கு ஏதோ தர்ம சங்கடமாக இருந்தது.
ஊரில் இருக்கும் போது காலையில் எழுந்து அப்படி காற்றாட வெளியில் நடந்துவிட்டு தனக்கு தெரிந்த முகங்களிடம் சற்று நேரம் பேசிக்கொண்டும் அன்று மீனாட்சிக்கு சமையலுக்கு தேவையான கீரை காய்கறிகளை வாங்கி கொண்டும் வருவார். இருவரும் பேசிக்கொண்டு அந்த கீரைகளை சுத்தம் செய்ய, இருவரும் டிஃபன் சாப்பிட்டு முடித்து மாத்திரைகளை போட்டுக்கொண்டு சற்று நேரம் மீண்டும் கதைகளை பேசிக் கொண்டிருப்பார். பிறகு மீனாட்சி மெதுவாக எழுந்து சமைக்க செல்ல, வேலாயுதம் டிவியில் ஏதாவது பாடல்களை கேட்டுக்கொண்டே அன்று நியூஸ் பேப்பரை திருப்பி கொண்டிருப்பார். மீண்டும் மதியம் இருவரும் சாப்பிட்டு முடித்து திண்ணையில் சென்று காற்றாட அமர, செல்போனில் கதைகள் கேட்டுக்கொண்டும் பாடல்களை கேட்டுக்கொண்டும் சற்று கண்ணயர்வது வழக்கம். மீண்டும் மாலை வேலாயுதம் எழுந்து காற்றாட சென்று வருவதற்குள் அவருக்கு பிடித்த வாழைக்காய் பஜ்ஜி, மசால் வடை என்று ஏதாவது செய்து வைத்துக் கொண்டு காத்திருப்பார் மீனாட்சி. இப்படி அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்க, யாருக்கும் தாங்கள் பாரம் இல்லாமல் நாட்களை கடத்துகிறோம் என்ற நினைப்பில் ஆனந்தமாக போய்க் கொண்டிருந்தது அவரது வாழ்க்கை படகு. சற்றென்று அந்த படகு பெரிய அலையால் ஆட்டம் காணவே, அதிலிருந்து தவறி விழுந்த தனது துணையை காப்பாற்ற முடியாமல் தத்தளித்து போன வேலாயுதம் எப்படியோ கரை ஒதுங்கியது போல் தனது மகனிடம் வந்து சேர, அங்கு பேர பிள்ளைகள் தன்னிடம் பற்றில்லாமல் இருப்பது அவருக்கு சற்று வேதனையாகத்தான் இருந்தது. ஆனாலும் தனது மருமகள் தன்னை பெற்ற தகப்பனை போல் பார்த்து கொண்டும் தனக்கு தேவையானவைகளை அனைத்தும் பார்த்து பார்த்து செய்து கொண்டும் இருப்பது அவருக்கு ஒரு புறம் ஆறுதலாக இருந்தது. குமாரும் தனது தந்தையின் மனம் கோணாதவாறு அவரை கேட்டு கேட்டு அனைத்தும் செய்து கொண்டிருந்தான். அன்று வேலாயுதம் டிவியில் ஏதோ நாடகம் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, சாந்தி உள்ளே இரவு டிஃபனுக்கு ரெடி செய்து கொண்டிருந்தாள். உள்ளே ரூமில் கீதாவும் தினேஷும் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தனர். வேலாயுதத்திற்கு காது கொஞ்சம் மந்தமாகி போக, டிவியில் வால்யூமை அதிகம் வைத்துக் கொண்டு அவர் பார்த்து கொண்டிருக்க, கடகடவென வெளியே வந்த தினேஷ் ரிமோட்டை எடுத்து பட்டன டிவி ஆஃப் செய்தான். ஈசி சேரில் இருந்து அமைதியாக எழுந்து அமர்ந்த வேலாயுதம் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார். தினேஷ் அவரை கவனியாதது போல் உள்ளே எட்டி பார்த்து, அம்மா அம்மா இங்க வாங்க என்றான் முகத்தை சுருக்கி கொண்டு. என்னடா, எதுக்கு இப்படி கத்துற என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தாள் சாந்தி. எத்தனை வாட்டி சொல்றேன், டிவி இவ்வளவு சவுண்டா வைக்காதீங்கன்னு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? எக்ஸாம் வருது, நான் படிக்க வேண்டாமா? அப்படிதான் நைட்ல நான் படிக்கும் போது செல்லுல பாட்டு சவுண்டா வச்சு கேக்குறது எனக்கு ஒரே டிஸ்டர்பா இருக்கு. அப்புறம் மார்க் இது குறைஞ்சா என்ன திட்டுவீங்க. அவன் தனது தாத்தாவைதான் சொல்கிறான் என்பது சாந்திக்கும் வேலாயுதத்திற்கும் நன்றாகவே தெரிந்தாலும் சாந்தி வேலாயுதத்தை பார்த்து கொண்டு ஓடி வந்தாள். மாமா, நீங்க டிவியை போட்டுக்கோங்க, நான் உங்க ரூம் கதவை சாத்திடுறேன் என்று பத்தட்டமாக கூறிவிட்டு, டேய் என்னடா இப்ப சவுண்ட குறைச்சி வைக்க சொன்னா வைக்கிறேன், அதுக்காக டிவி நிறுத்துவியா? பெரிய இவன் நீ, போடா என்று அவனை கடிந்து கொண்டாள். அம்மாடி, குழந்தைய ஒன்னும் சொல்லாத, பாவம் படிக்கிற புள்ள, நான் தான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் என்றார் வேலாயுதம். மாமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல. இல்லம்மா, படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நான் தான் பார்த்து நடந்துக்கணும். அது ஒன்னும் இல்ல, காலையில உங்க அத்தைக்காரி கந்த சஷ்டி கவசம் போட்டுடுவா, அதே பழக்கத்துலதான் நானும் போட்டுடுறேன். அதே போல நைட்ல அந்த பழைய பாட்டுங்க கதைன்னு ஏதாவது கேட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிப்பா கண்ணு, இந்த கிழவனுக்கு ஏதோ புத்தி தடுமாற்றம், இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்க போய் படிங்க கண்ணுங்களா என்றார். தினேஷ் தனது தாயை பார்த்து கொண்டே உள்ளே செல்ல சாந்திக்கு தர்ம சங்கடமாகியது. அம்மாடி, நான் அப்படி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரமா என்று மெதுவாக எழுந்து சட்டையை எடுத்து போட்டு கொண்டு சென்றார். அவரை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த சாந்தி கடகடவென உள்ளே சென்றாள். ஏய் என்னடா பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? உன் மனசுல என்ன நினைப்பு? அவர் யாருன்னு நினைச்ச? உங்க தாத்தா, உங்க அப்பாவை பெத்து வளர்த்தவரு. அவரு மட்டும் உங்க அப்பாவை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கலனா, தோ இந்த படிப்பு, தனியா ரூமு, ஏசி, 3 வேளை சாப்பாடு எல்லாம் நமக்கு ஏது என்றாள் கோபமாக. அம்மா, அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? அவரை பேசாம வெளியில ஹால்ல படுக்க வைங்க. நைட் ஆனா செல்லுல எதையாவது வச்சுக்கிட்டு பாத்துட்டே இருக்காரு. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து உக்காந்துக்கிட்டு சாமி பாட்டு போட்டுறாரு. காலையில ஸ்கூலுக்கு கிளம்ப அவசரமா குளிக்க போனா இவரு போய் பாத்ரூம்ல பூந்துக்கிட்டு 1 மணி நேரம் குளிக்கிறாரு. இவரு துணிங்க எல்லாம் துவைச்சு முடிச்சு வரதுக்குள்ள டைம் ஆயிடுது. சாயங்காலம் டயர்டா வந்தா, என்ன பிள்ளைங்களா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பாடம் நடத்துனாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, புரிஞ்சுதா, என்ன ஏதுன்னு கேக்குறாரு. அப்படியே நாங்க சொன்ன இவருக்கு புரிஞ்சிட போகுதா, இல்ல எதனா டவுட்னா சொல்லி கொடுக்கதான் போறாரா? இவரால ஒரே தொல்லை, ஃப்ரீயாவே இல்ல என்றான் தினேஷ். ஆமாம்மா, என்ன கூட கூப்பிட்டு வச்சு அப்பப்ப உங்க பாட்டி அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவா, நாங்க இப்படி வாழ்ந்தோம் அப்படி வாழ்ந்தோம்னு ஒரே போர் அடிக்கிறாரு.
அவரை பேசாம ஊர்லயோ கொண்டு போய் விட சொல்லுங்கம்மா அப்பாவ என்றாள். அவர்களின் பேச்சை கேட்டு சாந்தி அதிர்ந்து நின்று கொண்டிருக்கையில் குமார் உள்ளே வர கடகடவென வெளியே சென்றாள். அவள் முகத்தில் ஏதோ யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. அன்று இரவு அனைவருக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு சாமான்களை தேய்த்து முடித்து வேலைகளை முடித்த சாந்திக்கு மனது முழுவதும் தனது மாமனாரின் பேரிலே இருந்தது. பிள்ளைகள் இப்படி அவரிடம் ஒரு பற்று இல்லாமல் இருப்பது அவளுக்கு வேதனையாக இருந்தது. ஈர கைகளை துடைத்து கொண்டு வெளியே வந்த சாந்தி ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த வேலாயுதத்தை பார்த்து, மாமா மாத்திரெல்லாம் போட்டுக்கிட்டீங்களா என்றாள். ஆ, இப்பதான் போட்டுக்கிட்டம்மா என்று அருகில் இருந்த சிறிய துணிப்பையை எடுத்து கீழே வைத்தார். சரி மாமா, நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் பெட்டை சரி பண்ணிட்டேன் என்றாள். இல்லம்மா, நான் இப்படியே சோஃபாலேயே படுத்துக்கிறேன். எனக்கு அங்க கொஞ்சம் இடுக்கமா இருக்கு, சௌகரியப்படல. நான் இப்படி காத்தாட சோஃபாலேயே படுத்துக்கிறேன் என்றார். ஏமாமா என்று பதறினாள் சாந்தி. இல்லம்மா, ஒன்னும் இல்ல, அந்த ரூம்ல ஏசி இருக்கு, அது ஒன்னும் எனக்கு சரிப்படல, அதுதான் நான் இப்படியே படுத்துக்கிறேன். ராசாத்தி, நீ போய் படு, பாவம் காலையில் எழுந்த வேலை இருக்கு உனக்கு என்று சோஃபாவில் படுத்தார். அவரை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த சாந்தி கடகடவென உள்ளே சென்று 2 தலையணையை எடுத்து வந்து தலைக்கும் காலிற்கும் வைத்தாள். அவளை அமைதியாக சிரித்து கொண்டே பார்த்த வேலாயுதம், போடாமா, நீ போய் படுத்துக்க என்று கண்களை மூடிக்கொண்டார். அவருக்கு டீப்பாய் மேல் தண்ணீர் வைத்துவிட்டு லைட்டை ஆஃப் செய்து விட்டு உள்ளே சென்றாள் சாந்தி. அம்மா, தாத்தா இன்னைக்கு ஹால்ல படுத்துக்கிட்டார் இல்ல, அதனால நான் என் பெட்ல படுத்துக்கிறேன் என்று தனது அறை கோடினாள் கீதா. அவள் சென்றதும் அமைதியாக கட்டிலில் அமர்ந்த சாந்தியை பார்த்த குமார், என்னம்மா சாந்தி, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கிற என்றான். ஒன்னும் இல்லைங்க, இந்த பசங்க மாமாவை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, அவர் நிலைமைய புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்றாள் வேதனையாக. என்னம்மா நீ, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? இல்லைங்க, அப்படி இல்லைன்னாலும் அவர்கிட்ட ஒரு பற்றுதலாவது இருந்தா பரவாயில்ல, என்னவோ ஒட்டியும் ஒட்டாமலுமே இருக்காங்க, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ன பண்றது சாந்தி, அப்பெல்லாம் நாம தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமான்னு கூட்டு குடும்பமா வளர்ந்தோம். அப்படியே தனியா இருந்தாலும் ஒரே ஊர்ல ஒண்ணுக்குள்ள ஒன்னா வளர்ந்தோம். தினமும் எங்க வீட்டுல சமைக்கிறது அங்கேயும், அவங்க வீட்டுல சமைக்கிறது எங்கேயும் பரிமாறிக்குவோம். எதனா பண்டிகை நாள்னா ஒன்னா சேர்ந்து பெரியவங்களோட கொண்டாடுவோம். ஆனா இப்ப அப்படி இல்ல, படிப்பு வேலை பணம் காசுன்னு பெரியவங்களை விட்டுட்டு நாம இப்படி வெளியூர் வெளிநாடுன்னு வந்துடுறோம். பசங்களும் அப்படியே தனிமையில எந்த சொந்தம் பந்தம் பற்றி இல்லாம வளர்ந்துடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு சொன்னா எங்க இருந்து பாசம் வரும்? அதுக்காக அவரோட அருமை இவங்களுக்கு தெரியாமலேயே இருந்தா எப்படிங்க? அவரை இவங்க மூஞ்சி காட்டுறதும் ஒட்டி ஒட்டாம பேசுறதும் எனக்கு வேதனையா இருக்கு. பாவம் அவரு, அங்கிருந்தாலாவது தனக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து ஆளுங்க கிட்டையாவது பேசிக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்பாரோன்னு தோணுது. அனாவசியமா அவரை கூட்டிட்டு வந்து இப்படி அவதிப்பட வைக்கிறோமோன்னு தோணுது என்றாள். அதுக்கு என்ன பண்றது? பேசாம அவரை கொண்டு போய் ஊர்லயே விட்டுடலாமாங்க என்று கம்மிய குரலில் கூறினாள் சாந்தி. அவளை ஆச்சரியமாக பார்த்த குமார் இந்த வார்த்தைகள் அவள் மனதார கூறவில்லை என்றும் இது அவளுக்கு எவ்வளவு வேதனையை அளிக்கிறது என்பதையும் நன்கு புரிந்து கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்தான். சரிம்மா, பார்க்கலாம், இப்ப நீ மனசை போட்டு குழப்பிக்காம படு என்று கட்டிலில் படுத்தான். அவன் விழிகள் எங்கோ யோசனையில் சென்றது. மறுநாள் மாலை குமார் ஆபீஸில் இருந்து வர தாமதமாக வாசலுக்கும் ஹாலுக்கும் எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தி. என்னம்மா குமார் இன்னும் வரல, நேரமாகுதே என்றார் வேலாயுதம் ஈசி சாரில் அமர்ந்து கொண்டு. ஆமா மாமா, என்னன்னு தெரியல, அவர் போனுக்கு போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள் பதட்டமாக. அவளை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த வேலாயுதம், அம்மாடி பயப்படாத, ஒன்னும் ஆகாது, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து சட்டை எடுத்து போட்டு கொண்டார். இதற்குள் சாந்தியின் செல்போன் ஒலிக்க ஏதோ புது எண்ணாக இருப்பதை பார்த்து கொண்டு போனை ஆன் செய்தாள். ஹலோ, நீங்க சாந்தி மேடங்களா என்றது ஒரு பெண்ணின் குரல். ஆமா, நீங்க என்று சற்று நடுக்கத்துடன் கேட்டாள் சாந்தி. நாங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், சாயங்காலம் கோடம்பாக்கத்துல உங்க ஹஸ்பண்டுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடக்கடவுளே! மேடம் இருங்க இருங்க, பதறாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கால்ல தான் கொஞ்சம் லேசா பிராக்சர் ஆகியிருக்கு, அவர் போன் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சான், அதுதான் என்கிட்ட நம்பர் சொல்லி உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. நான் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட், நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க, அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அவர் மயக்கத்துல இருக்காரு, நீங்க வந்துடுங்க ப்ளீஸ் என்று போனை வைத்தாள். அனைவரும் பதறிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் செல்ல
குமார் காலில் கட்டு போட்டு பெட்டில் படுத்து கொண்டிருந்தான். சாந்தி பதறிக்கொண்டு அழ, பிள்ளைகளும் விம்ம ஆரம்பித்தனர். ஏய் கண்ணுங்களா, அப்பாக்கு ஒன்னும் இல்ல, அதுதான் டாக்டர் சொல்லிட்டாரு இல்ல. அம்மாடி சாந்தி, இதோ பாரு, பசங்களை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நான் அவன் கூட இருக்கிறேன் என்றார் வேலாயுதம். இல்ல மாமா, மருந்து இன்ஜெக்ஷன் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா பாவம் உங்களால அலைய முடியாது, நான் அவர் கூட இருந்து பாத்துக்கிறேன். 3 நாள் தானே, நீங்க பசங்களை கூட்டிட்டு கிளம்புங்க, பசங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போகணும் என்றாள். சரிம்மா, நான் உனக்கு நாளைக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நீ எதுவும் வெளியில வாங்கி சாப்பிடாத என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்றார் வேலாயுதம். அன்று இரவு அழுது கொண்டே இருந்த தனது பேரனுக்கும் பேத்திக்கும் ஆறுதலும் தைரியமும் கூறி அருகில் அமர்ந்து கொண்டு அவர்களை படுக்க வைத்தார். தனது தாத்தாவின் தைரியமான வார்த்தைகளும் ஆறுதல்களும் அவர்களுக்கு சற்று நிம்மதியை அளிக்க அவர் அருகிலேயே அயர்ந்து தூங்கிவிட்டனர். மறுநாள் காலை பிள்ளைகளுக்கு காப்பி போட்டெடுத்துக் கொண்டு உள்ளே சென்ற வேலாயுதம் பிள்ளைகள் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்து காப்பி அவர்களிடம் கொடுத்தார். தனது தாத்தாவை பார்த்து கொண்டு அதை வாங்கி கொண்ட கீதா, தாத்தா நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த வேலாயுதம், இல்லடா கண்ணு, தாத்தா இப்பவும் காலையில நீராகாரம் தான் சாப்பிடுவேன், அதுவே பழகிடுச்சு, நீங்க சாப்பிடுங்க என்றார். சரி தாத்தா, ஸ்கூலுக்கு போகணும், நான் போய் ரெடி ஆகுறேன். தாத்தா டிஃபனுக்கு என்ன பண்றது, ஹோட்டல்ல ஏதாவது வாங்கிட்டு வரவா என்றான் தினேஷ் பதட்டமாக. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் கண்ணு, இட்லி ஊத்தி கார சட்னி அரைச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கலாம். அப்படியே மதியத்துக்கும் சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டேன், அதை எடுத்து நீங்க டப்பால போட்டுக்கோங்க, எனக்கு எப்படி கட்டுறதுன்னு தெரியல, அதுதான் நான் கட்டல. கண்ணு, இன்னைக்கு எப்படின்னு பாத்துக்கிறேன், நாளைக்கு நானே கட்டி வச்சிடறேன், சரியா என்றார். அப்படியா தாத்தா, நீங்க சமைப்பீங்களா என்றாள் கீதா ஆச்சரியமாக. எப்பயாவது உங்க பாட்டிக்கு உடம்பு முடியலன்னா சமைப்பேன் கண்ணு என்று அவள் கன்னத்தை கிள்ளினார். பிள்ளைகள் இருவரும் பள்ளிக்கு கிளம்பி வெளியே வர கீதா தட்டு தடுமாறி கொண்டு ஜடையை போட்டு கொண்டாள். அவளுக்கு வேலாயுதம் உதவிகள் செய்ய தனது தாத்தாவை முதலாக வாஞ்சியாக பார்த்தாள் கீதா. தாத்தா சட்னி சூப்பர், இந்த மாதிரி அம்மா கூட செஞ்சதில்ல என்று சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டான் தினேஷ். அவர்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தனது மகனுக்கும் மருமகளுக்கும் சாப்பாடு கொண்டு சென்றார் வேலாயுதம். மாலை பிள்ளைகள் வருவதற்குள் அவர்களுக்கு கேசரியும் காப்பியும் போட்டு தயாராக வைத்திருந்தார். அதை பார்த்த கீதா, ஐயா கேசரி என்று எடுக்க ஓடி வர, கண்ணு இதோ பாரு, பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் கை கால்லாம் அலம்பிக்கிட்டு அப்புறம்தான் சாப்பிட வரணும், அப்பதான் கிருமிகள்லாம் வராது, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் என்று வேலாயுதம் செல்லமாக கூற, அப்படி சொல்லுங்க தாத்தா, நான் சொன்னா கேட்கவே மாட்டா, அம்மாவும் எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டாங்க என்றான் தினேஷ். சின்ன புள்ளி எதுக்கு படிக்கிறது, அவ புத்திசாலி பொண்ணு, சொன்னா கேட்டுக்க போறா, நீ போடா ராசாத்தி என்றார் வேலாயுதம். சரி தாத்தா என்று உள்ளே ஓடி சிறு குளியலை போட்டுவிட்டு வேறு உடைகளை மாற்றி கொண்டு வந்தாள் கீதா. இப்ப சாப்பிடுங்க என்று அவர்களுக்கு பரிமாறினார் வேலாயுதம். இருவரும் சாப்பிட்டு முடித்து தனது தாத்தாவிடம் அன்று நடந்ததை கூறி கொண்டிருக்க அவர் அது சிரத்தையாக கேட்டுக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார். அன்று இரவு தினேஷுக்கு பிடித்த சப்பாத்தி அவர் தயார் செய்ய கீதாவும் அவருக்கு உதவியாக மாவை பிசைவதும் அதை உருண்டையாக்கி தருவதும் என இருந்தாள். அவ்வப்போது அவர்களுக்கு சிறு சிறு வேலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டே வேலாயுதம் அனைத்தும் செய்து கொண்டிருக்க அவருடைய அன்பு, தங்களிடம் காட்டும் அக்கறை அனைத்தும் அவர்களுக்கு பிடித்து விட்டது. அவர் தங்களுடன் இருப்பது ஏதோ பெரிய பாதுகாப்பாகவே உணர்ந்தனர் இருவரும். அன்றிரவு ஹாலில் படுக்க சென்ற தனது தாத்தாவை தங்களுடன் தங்கள் அறையிலேயே வந்து படுத்துக் கொள்ள கெஞ்சினர். அவர்களுடன் படுத்துக்கொண்ட தனது தாத்தாவிடம் பழைய கதைகளை கேட்டுக்கொண்டே தூங்கினாள் கீதா. தினேஷ் சற்று நேரம் படித்துக் கொண்டிருக்க அவனுக்கு டீ போட்டு கொடுத்து விட்டு அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார் வேலாயுதம். என்ன தாத்தா, நீங்க போய் தூங்குங்க, நான் படுக்க லேட் ஆகும் என்றான் தினேஷ். பரவாயில்ல கண்ணு, நீ படி, எனக்கு என்ன, பகல்ல கூட அப்படி சாஞ்சிப்பேன் என்று அவன் அருகில் அமர்ந்து கொண்டு செல்போனை சத்தம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த தினேஷ், தாத்தா கொஞ்சம் இருங்க என்று தனது டேபிள் டிராவை திறந்து அதிலிருந்து ஒரு ஹெட்போனை எடுத்து அதை அவர் செல்லில் கனெக்ட் செய்து அவர் காதுகளில் பொருத்தினான். இப்ப கேக்குதா தாத்தா என்று ஆசையாக கேட்கும் தனது பேரனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த வேலாயுதம் மெதுவாக தலையை ஆட்டினார். 3 நாட்கள் சென்றது. அன்று காலை ஆட்டோவில் குமாரை அழைத்து கொண்டு வந்திறங்கிய சாந்தியிடம் ஓடிய கீதா அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டாள். தினேஷ் தனது தந்தையை ஒரு கையால் தாங்கி பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து வர சாந்திக்கும் குமாருக்கும் தங்கள் பிள்ளைகளின் இந்த பொறுப்பான செயல் மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது.
அப்பா இப்படி உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்று தாத்தா தாத்தா அப்பா அம்மா வந்துட்டாங்க என்று அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு ஓடினான் தினேஷ். அம்மா இருங்க, நான் போய் உங்க 2 பேருக்கும் காப்பி போடுறேன் என்று கீதா கிச்சனுக்கு சென்றாள். ஏய் என்னடா செல்லம், நீ காப்பி போடுறியா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் சாந்தி. ஆமாம்மா, இப்ப நான் சூப்பரா காப்பி போடுவேன், தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இருங்க நான் போடுறேன் பாருங்க என்று உள்ளே ஓட, இதற்குள் பாப்பா குமாரு பாமா சாந்தி இப்ப அவனுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் வேலாயுதம். பரவாயில்லப்பா, 1 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, காலை அசைக்க கூடாதான் என்றான் குமார். ஆனா மாமா பாவம், உங்களுக்கு தான் சிரமம் கொடுத்துட்டோம். அட என்னம்மா, இதுல எனக்கு என்ன சிரமம், எல்லாம் இதோ என் செல்லங்களே செஞ்சிட்டாங்க என்று தனது பேரனையும் பேத்தியும் கட்டி கொண்டார் வேலாயுதம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாத்தா தான் எங்களுக்கு சூப்பரா சமைச்சு போட்டாரு, நாங்க சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணோம் என்றான் தினேஷ். ஆமா என்றாள் கீதா. அவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர் குமாரும் சாந்தியும். சரி மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிடுறேன் என்று உள்ளே செல்ல திரும்பிய சாந்தியை, அம்மா நீங்க கம்மன் இருங்க, நானும் அண்ணாவோ இன்னைக்கு பூரியும் குருமாவும் செஞ்சிட்டோம், தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்றாள் கீதா. என்னது, நீங்க சமைச்சிங்களா? ஆமாப்பா, இனிமேலாம் சண்டே அண்ணா நாங்க தான் டிஃபன் சாப்பாடு எல்லாம் செய்வோம், சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே போல தினமும் நாங்களே எங்க துணியை துவச்சு போட்டுப்போம், இதெல்லாம் தாத்தா சொல்லி கொடுத்தாரு என்றாள் கீதா. அது மட்டும் இல்லப்பா, நீங்க இல்லாத போது தாத்தா எங்களுக்கு துணையா மட்டும் இல்ல, ரொம்ப ஆறுதலாவும் இருந்தாரு, எங்களுக்கு நிறைய கதையெல்லாம் சொன்னாரு, அவர் சின்ன வயசுல எவ்வளவு தைரியசாலியா இருந்தாருன்னு கூட சொன்னாரு, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதெல்லாம் கேட்டதும் எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு, நானும் அது போல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இனிமேலும் தாத்தா எங்க கூட தான் இருக்கணும், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் தினேஷ். சாந்தி வேலாயுதத்தை கண்கள் கலங்க பார்த்தாள். சரி சரி எல்லாரும் உட்காருங்க, நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று குடுகுடுவென உள்ளே ஓடிய தனது பேத்தியை, ஏய் ராசாத்தி இரு இரு, எல்லாம் சூடா இருக்கு, நான் வர்றேன் என்று பின்னால் ஓடினார் வேலாயுதம். தாத்தா நீங்க இருங்க, நான் போறேன் என்று அவர்கள் பின்னால் தினேஷ் செல்ல, சாந்தி குமார் முகத்தில் ஆனந்தம் பொங்கியது. என்னங்க, நம்ம பசங்க மாமாவை ரொம்ப அருமையா புரிஞ்சுக்கிட்டாங்க என்றாள் சாந்தி புன்னகையோடு. ஆமா சாந்தி, வீட்டுல பெரியவங்களோட அருமையும் அவசியமும் நமக்கு நல்லா இருக்கும் போது புரியாது, எப்படி நமக்கு முடியாம போகும்போதுதான் தெரியும். நல்ல வேளை எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதும் ஏதோ நல்லதுக்கு தான் என்று சிரித்தான். வருமுன் காப்போம் என்றது மாதிரி இப்படி அவஸ்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கும் போதே பெரியவங்களை கொண்டாடணும், அப்ப அந்த வீடு எப்பவுமே நல்லா இருக்கும் என்றாள் சாந்தி. இத்துடன் பெரியவர்களை கொண்டாடுவோம் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.